நான் வெள்ளை குதிரை ஏறி இன்னைக்கு வேகமாக வாரணையா ஐயா நான் நடந்தால் நடைகளுங்கும் எனக்கு நாகமணி எனக்கு 300 குட்டியில எனக்கு முதல் எனக்கு 400 குட்டியில எனக்கு நடுகுட்டி காவியடா அவன் கட்ட வந்து கட்டி கருகச்சையா சுந்தரிட்டு அதை எனக்கு அழகமலை அடிவாரா அடைச்சு வச்சா சேதாரா அதை எனக்கு குதிரை ஏறி பிள்ளாளர்கள் பகிச்சருவாள் தான் எடுத்து அழகமலையை விட்டுமே இங்கு அடிவாரி கருமசாமி I
பிறந்தே மலையாள நாட்டிலே பிறந்து அழகமலை காட்டிலே குடிவந்து ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் எல்லை காவலாக பாதுகாவலாக வாழ்ந்து வருகின்றேன் அழகாலை அழகமலை பதினெட்டாவது சொல்றான் வாழ்ந்து வரக்கூடிய வேளைகளே ஊர் மக்களும் நாட்டு மக்களும் அகில உலக மக்களும் என்னுடைய ஆலயத்தை ஆடி வந்து என் குடும்பத்தில் காத்து இருக்கும் ஏவல் வெள்ளி அத்துவழி பத்துவழி செய்வனை கோளாறு பேய் விசாரி எவையாக இருந்தாலும் உன்னுடைய கால் வாதத்திலே கட்டுப்பட வேண்டும் என்று அவர் கையில் என்ற காணிக்கையை என்னுடைய கால் வாதத்திலே கட்டி அனைத்து கஷ்டங்கள் அனைத்து பாவங்கள் அனைத்து நோய் நொடிகளும் கட்டிக்கொண்டார்கள். அது மட்டுமில்லாமல் என்னுடைய ஆலயத்தை ஆடி வந்து நேர்த்தி கடை வைப்பார்கள். எப்படி தெரியுமா? கருப்பா என் குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தாய் வாக்கியம் கொடுக்க வேண்டும். எனது குடும்பத்தில் குழந்தை செல்வம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளை வரை கொடுக்க வேண்டும். எனது குடும்பத்தில் தீராத வழிகிறார் பல்லாண்டு காலமாக அவதி பற்றி நோய் நீங்க வேண்டும். எங்க ஊரில் நல்ல மழை பொழிய வேண்டும். ஆடு மாடு குடிக்கக்கூடிய ஆடு மாடு குடிக்கக்கூட தண்ணியிலே கருப்பா என்று அழுது விளம்பி என்னுடைய கால் வாதத்தில் நேர்த்தி கடை வைப்பார்கள். அந்த நேர்த்தி கடனாகப்பட்டது நிறைவேறியவுடன் இந்த கருப்பனுக்காக காது கொடுப்பார்கள். என்ன காது? எப்படி காது கொடுப்பார்கள்? ஆடு மாடு கோழி பன்றி எலுமிச்சகன் மச்சமில்லா கப்பி வெச்சமில்லா கருங்கிடா போன்ற காப்பு கொடுத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் என்னுடைய கால் வாதத்தில் அப்படி எடுத்து சென்று அவர் ஊர் எல்லை கம்மாக்காரை விலகி பூமி ஆற்றங்கரை ஓரம் குளிர்கரை ஓரம் என்னுடைய கால் வர வைத்து பல பேர் வைப்பார்கள், பணிவிடை செய்வார்கள், காவு கொடுப்பார்கள். எப்படியெல்லாம் பேர் வைப்பார்கள்? அண்டி கருப்பு, சண்டி கருப்பு, சாமண்டி கருப்பு, சப்பாடி கருப்பு, சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பு, சாம கருப்பு, ஏம கருப்பு, சுடல கருப்பு, முப்புளி கருப்பு, ஆத்து கருப்பு, நேரடி கருப்பு, பாதாள கருப்பு, பூண்டியா கருப்பு, கம்ப கருப்பு, கனவா கருப்பு, காப்பனத்து கருப்பு, அண்டி கருப்பு, பசுநாட்டு கருப்பு, நந்தக்கொட்டை கருப்பு, ஆடியப்பாறை கருப்பு, சின்ன கருப்பு, எண்ணற்ற பேர் வைத்து இந்த கருப்பனுக்காக முப்பூசையும் செய்து வருகிறார்கள். அப்படி அவர் செய்யக்கூடிய பூஜைகளாக ஏற்றுக்கொண்டு அகில உலக மக்களையும் பாதுகாத்து வரக்கூடிய வேலைகளை சரியாக காவல் செய்வது வழக்கம். எல்லை காவலை முடித்துவிட்டு அழகமலை காட்டில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு வினாகப்பட்டவள் ஆபத்து மகிழை என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரமாக அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்தில் அறிந்து பார்க்க வேண்டும் என்றால் என் தம்பி வருகிறார். தம்பி சின்ன கருப்பா. இப்பொழுது உன்னையும் என்னையும் அந்த நாட்டமலை எல்லையிலிருந்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்தில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையா? அது சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும் என்றால் அந்த நாட்டமலை எல்லையிலே குடிக்கொண்டிருக்கிறான். அண்ணன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அது சீக்கிரமாக புறப்பட வேண்டுமென்றால் தம்பி அண்ணவனை வரவழைக்க வேண்டும். தம்பி எல்லை கருப்பனை வரவழைத்து மூவர் சேர்ந்து இன்று வேட்டவழி மாற்றமாக புறப்பட வேண்டும். தம்பி அப்படியே வேட்டவழி உடனடியாக புறப்பட தம்பி எப்படி அழைக்க வேண்டும்? எப்படின்னா தம்பி எல்லை கருப்பா ஓடிவாடா தம்பி வருவான் என்று
தம்பி இப்பொழுது இந்த ஊர்லேயே எல்லை கருப்பன் என்று பெயர் பெற்று வாழ்ந்து வரக்கூடியவன். இப்பொழுது எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காகனா நாட்டமலை இல்லையிலே ஒரு விநாயகர் ஆபத்து மகனை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரமாக சென்று அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்து நடந்து பார்க்க வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் நான் ஒன்று சேர்ந்த வேட்டையாடுவது வழக்கம். உண்மைதான் தம்பி, இது வேட்டை ஆசை வந்து விட்டது. வேட்டையாடி கொண்டு புறப்பட வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படின்னா அநேக தூரமாக வந்து பார்க்கும் பொழுது அதோ பார்த்தாயா? பார்த்தேன்னா எப்படின்னா என்ன ஆச்சரியமா இருக்கிறது. கருக்குருவி மாட்டிக்கொண்டு பார்த்தாங்கன்னா காணப்படக்கூடிய கணிகளே கருக்குருவி மாட்டிக்கொண்டு இருக்கிறது. போதுமான நமக்கு பத்தாவதுனா போதுமான கருங்குருவி காவி நமது தாயாகப்பட்டவர்களுக்கு காணிக்காக செலுத்திவிட்டு ஆகட்டுமண்ணா வழியை மாற்றி கட்ட வேண்டும் தம்பி. அப்படி ஆகட்டுமண்ணா சிட்டு கிட்டால் அம்பி கண்ணி உண்மைதான்னா அண்ணா சிட்டு போட கண்டில சிறு குருவி மாட்டிக்கொண்டு பார்த்தாங்கன்னா இதை தாயாகப்பட்டவர்களுக்கு காணிக்காக செலுத்திவிட்டு ஆகட்டுமண்ணா ஒட்டுக்கத்தா கண்ணி வப்பா அண்ணா என்ன ஆச்சரியமா இருக்கிறது. கொக்குப்படி கண்ணில் சிறு குருவி மாட்டி கொண்டு பார்த்தாங்கன்னா உண்மையம்மா போதுமா? பத்தாவதுனா
காணிக்கையாக செலுத்திவிட்டு ஆகட்டமாட்டா இதற்கு மேல சின்னதில் வரவே நாம் முடிக்கக்கூடாது. அது பார்த்தாயா பார்த்தேன்னா அது வானுக்கு தான் கருத்தா என்று ஓடிக்கொண்டு பார்த்தா என்ன எல்லாம் மயிலாகப்பட்ட ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வெள்ள முயல் எங்கடா ஓடிக்கொண்டிருக்குது? மாலாகப்பட்டது வெள்ள முயலாக மாறி தப்பிக்க வேண்டும் என்று ஓடுது. முயல் மண்ணா வரலாமா? விடப்படாதா? எங்கே சென்றால் விடக்கூடாது, எங்கே சென்று விடக்கூடாது. கால வடத்தில் கொண்டு சொன்னாங்க தம்பி மானாகப்பட்டது வெள்ள மயிலாக மாறி ஓடியது. வெள்ள மயிலாகப்பட்டது நாட்டமலை எல்லைகள் ஆயிரத்தி மலைக்கு மேல்புறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக ஓட்டி ஒரு சங்கம் முதலில் நுழைந்தது. சங்கம் முதலுக்குள் இருக்கக்கூடிய வெள்ள மயிலுக்கு ஈட்டி தொடுத்து சங்கம் முதலை பிரித்து பார்க்கும் பொழுது நமது ஈட்டி பட்டபடன் வெள்ள மயில் கல் சிலையாக மாறிவிட்டது. தம்பி அந்த கல் சிலையை பார்த்தாயா? பார்த்தேன்னா ஒரு பெண்ணினுடைய உருவம் போல் தெரிகிறது. உண்மைதான். ஆனால் ஈட்டிப்பட்ட இடத்திலிருந்து ரத்த வெள்ளமாகப்பட்டது வந்து கொண்டிருக்கு. உண்மைதானா? உண்மைதான். இப்படியே விட்டு வைத்தால் இந்த நாட்டமலையை ரத்த வெள்ளத்தில் மூழ்கி விடும் போல் தெரிகிறது. உடனே வளர்த்துள்ள மூழ்கி கல் சிலையின் மீது ரத்தத்தை நிறுத்த வேண்டும். கருப்பா அண்ணா உடனே இப்பொழுது ரத்தத்தை நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நெளிவை நிறுத்த வேண்டும். தம்பி கருப்பா அது சீக்கிரமாக சென்று நிறுத்திவா. தம்பி என்ன ஒரு ஆச்சரியம். இப்பொழுது இந்த வனத்தில் உள்ள மூலிகையை பிடிச்சி கல் சிலையின் மீது தடவுகின்ற பொழுது மூலிகையில பட்டவுடன் ரத்தம் நின்று விட்டது. வேப்பிலை பட்டவுடன் கல் சிலைக்கு உயிர் வந்து விட்டது. தம்பி உயிர் வந்து விட்டது. முகத்தை பார். பார்த்தேன் தாயுடைய முகத்தை பார்க்கும் பொழுது உன்னையும் என்னையும் தம்பி சின்ன கற்பனை ஆபத்து என்று அழைத்து அதே முகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாயாகப்பட்டவள் ஆபத்து மகளை என்று அழைத்தார்கள். அண்ணா ஈட்டிப்பட்ட காரணத்தினாலே தாய் கோபத்துக்கு ஆளாகி விட்டோம். உண்மைதானா? ஆத்தா கோபத்தை குறைக்க வேண்டுமென்றால் அண்ணா தாய்க்கு பிடிச்சது தாய்க்கு பிடிச்சது தாளாட்டுனா சொல்லுடா. மனத்துல ஊனாங்குடி ஓடக்கூடிய இருக்க வேண்டும். ஊஞ்சலை கட்ட வேண்டும். தாலாட்டு பாடி தாயுடைய கோபத்தை கைப்பற்ற. அண்ணா தாய் கங்காத்து விழுந்து கோபத்தை இருக்கின்றான். ஆமா கடும் கோபத்தை இருக்கின்றான். அன்பு சார்ந்து சொத்தக்குடி பொதுமக்களே, நமது ஊர் எல்லையில் ஆத்தா ஏழூர் எல்லை முத்துமாரி அம்மனுக்காக தாலாட்டு பாட்டு படிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அன்பு உள்ள எல்லாருமே நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டங்கள் நோய் நடி கிறகக்குளார் எதுவாக இருந்தாலும் சரி, தாயே உன் கோபம் குறைவது போல குடும்பத்தில் உள்ள அனைத்து குறைகளும் விலக வேண்டும், கஷ்டம் நீங்க வேண்டும் என்று மனதார நினைச்சு தாலாட்டு பாட்டு முடிய வரை எங்களோடு சேர்ந்து நீங்கள் கைதட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அப்படி கைதட்டு பார்ப்போம். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி தாயரிகள் மலரு தாயலே உலகம் நாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கிறேன். என் கவலை தீர்க்க வேண்டாமோ கண்மலரு தாயே.
தாங்கள் பார்க்கும் பொழுது 7 திருமுகமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அம்மா. தாகவே யார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அம்மா. மகனே, என்னை யார் என்று கேட்கிறாய் பார்த்தால் இதோ சொல்கிறேன் கேள். நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. பெரியம்மை பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. பெரியம்மை காப்பவடா காப்பவடா பெருமிச்ச மகமாகி மகமாகி. திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. மணவாரி அம்மையாக அம்மையாக நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. மணலாரி அம்மையாக அம்மையாக இந்த மக்களை காப்பவடா காப்பவடா. கொண்டையூர் எல்லையிலே எல்லையிலே நந்தா உயிருக்கு முத்துமாரி முத்துமாரி. உன்னையூர் எல்லையிலே எல்லையிலே குரல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. கொத்தமல்லி அம்மையாக அம்மையாக நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. தாயே முத்தமல்லி அம்மையாக அம்மையாக இந்த மக்களை காப்பவடா காப்பவடா. இருளபடி எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. தாயே இருக்கிறபடி எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட மகமாரி மகமாரி. உனக்கமா பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. தாயே முதல் தம்மை காப்பவடா காப்பவடா குடியிருக்கும் மகமாரி மகமாரி. மைசூர் எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. தாயே வயதூர் எல்லையிலே எல்லையிலே பாடுகிற முத்துமாரி முத்துமாரி. மைத்தமா பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. தாயே வயதம்மை காப்பவடா காப்பவடா பெருமிச்ச மகமாரி மகமாரி. கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே நந்தா காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. கண்ணமா பார்ப்பவடா பார்ப்பவடா நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. தாயே கண்ணம்மை காப்பவடா காப்பவடா குடியிருக்கும் மகமாரி மகமாரி. சமயபுர எல்லையிலே எல்லையிலே நந்தா சங்கரித்த முத்துமாரி முத்துமாரி. சமயபுர எல்லையிலே எல்லையிலே சங்கரித்த முத்துமாரி முத்துமாரி. சங்கமல அம்மையாக அம்மையாக நந்தா உயிருக்கு மகமாகி மகமாகி. தாயே 7 திருமுகத்திற்கு அடையாளம் என்ன, 7 திருமுகத்தினுடைய பெருமை என்ன என்பதை அறிந்து விட்டேன் அம்மா. இருந்தாலும் ஆபத்து மகனே, ஓடி வாருங்கள் என்று அழைத்தாக என்ன ஆபத்து இருந்தது? மகனே, நான் எதற்காக இந்த ராத்தாமலை எல்லையில் 7 பெண்மக்களாக உணர்வெடுத்தேன் தெரியுமா? இந்த ராத்தாமலை எல்லையில் மயூசாசுரன் என்ற அரக்கனுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டது. ஆண் வர்க்கம் இருக்கக்கூடாது என்று அழித்து வருகிறார். தாய் என்றும் தண்ணி என்றும் மாறாமல் அம்மா. இளம் பெண்களுடைய கற்புகளை சூரியனாய் வருகிறார். அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் மகனே. அப்படி ஆகட்டு தாயே. பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்றால் அம்மா. நான் கேட்கும் பொருள்கள் அனைத்தும் வெகு சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும். ஆகட்டு தாயே, கொண்டு வந்து தருகிறோம் அம்மா. அதுவரையிலும் இந்த எல்லையுடைய காவல் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. அப்படி ஆகட்டு தாயே. நீங்கள் சென்று வரும் வழியில் வேறு ஆபத்துகள் நேர்ந்தால் தாயே என்று ஓசையிட்டால் அந்த முன்னால் வந்து உங்களை காப்பாற்றுவேன் மகனே. அப்படி ஆகட்டு தாயே. அதற்கு முன்பதாக இந்த 7 உருவம் ஒன்றாக சேர்ந்து ஒரு சக்தியாக உருமாறி மகமாயி என்று உருமாறினால்தான் அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழிக்க முடியும் மகனே. இதை இப்பொழுது அருள் அளித்து 7 சக்தியை ஒப்பிட்டுக் கொள்கிறேன் அம்மா. அதன் பிறகு அந்த மயூசாசுர அரக்கன் எந்த ஒரு மார்க்கமாக வந்தாலும் அண்ணவனை அழித்து துரத்தி அந்த காவியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? எனது கரத்தால் இவனை அழிக்க வேண்டும் மகனை. சீக்கிரம் சென்று அவனை துரத்தி கொண்டு வரலாம். அப்படி ஆகட்டு, இருக்க வேண்டும். அப்படியாகட்டும் மகனே. ஆகட்டு தாயே.